மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக காணொளி மூலமாக உங்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடக்க நூல் புத்தகம் 14ஆம் அதிகாரம் நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். 16ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் தன் சகோதரன் லோத்துவை மீட்டெடுக்கின்றார். ஆபிரகாமுக்கு மெல்கிசதேக்கின் ஆசீர்வாதமும் கிடைக்கின்றது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆபிரகாம் கதர்லா கோமாரையும் அவனுடன் இருந்த அரசர்களையும் முறியடித்து திரும்பிய போது சாவே பள்ளத்தாக்கில் அவரை சந்திக்க சோதோம் அரசன் வந்தான். அப்பொழுது சாலோம் அரசர் மெல்கிசதேக்குக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் ஆபிரகாமை வாழ்த்தி, விண்ணுலகையும் மண்டுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிரகாமுக்கு ஆசி வழங்குவாராக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மெல்கிசதேக் என்ற ஓர் இறைவாக்கினர் ஆபிரகாமை ஆசிர்வதிக்கின்றார். இவ்வாறு அவர் சொல்லுகின்றார்: உன்னத கடவுள், விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த படைத்த, விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னதமான கடவுள் ஆபிரகாமுக்கு ஆசி வழங்குவாராக என்று ஆசியை வழங்குகின்றார். அடுத்த ஆசியாக, உன் எதிரிகளை உன்னிடம் கடவுள் தக்க வைத்து கடவுள் போற்றி போற்றி என்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆபிரகாம் இடத்துல எதிரிகளை ஒப்புவிட்ட கடவுள் போற்றி என்று ஆசீர்வாதங்களை பொழிகின்றார் மெல்கிசதேக் என்ற இறைவாக்கினர். ஆண்டவர் இயேசு ஆபிரகாமுக்கு இவ்வாறு சாவே பள்ளத்தாக்கில் அவரை சந்திக்க வந்த சோதோம் அரசன் சாலோம் அரசர் மெல்கிசதேக் மூலமாக இந்த ஆசீர்வாதங்களை வழங்குகின்றார். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் அதே ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆயர்கள் வழியாக, குருக்கள் வழியாக, இறைவாக்கினர்கள் வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றார். அந்த ஆசீர்வாதங்களை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்கின்றோமா என்பதை சிந்திக்கத்தான் இன்றைய 14ஆம் அதிகாரம் தொடக்க நூல் புத்தகத்தில் ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை நமக்கு நினைவூட்டுகின்றார். என் மகனே மகளே, நான் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கின்றேன். நீங்கள் என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக விசுவாசம் நிறைந்த ஆபிரகாம் தந்தையை போன்று, உங்களுடைய ஆபிரகாமை போன்று, ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தையை போன்று நீங்கள் வாழுகின்றீர்களா விசுவாசத்தில்? சிந்திப்போம். ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் என் அன்பு தெய்வமே இயேசு சுவாமி, இதோ மெல்கிசதேக் என்ற இறைவாக்கினர் மூலயமாக எங்களுடைய முதுபெரும் தந்தையாக ஆபிரகாமை நீர் ஆசீர்வதித்தது போல, விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த உன்னத கடவுள் உனக்கு ஆசி வழங்குவாராக. அதே ஆசீர்வாதத்தால் ஆண்டவரே நீர் எங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கின்ற அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ எங்களுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வாதங்களால் நிரப்புகின்ற, எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாக நிரப்புகின்ற. இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய உன்னத கடவுளான, விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளான அவருடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்ற அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இதோ இரக்கத்தின் இறைவா, மன்னிப்பின் ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே, சமாதானத்தின் ஆண்டவரே,
உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவரையும், எங்களையும், எங்களுடைய குடும்பங்களையும், இதோ இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஆண்டவரை இந்த திருச்சிலுவையை உற்று நோக்கி யார் ஜெபிக்கின்றார்களோ அவர்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் ஆண்டவரே நேர் உம்முடைய பரிவிரக்கத்தால் தந்தை ஆபிரகாமை ஆசீர்வதிப்பது போல இதோ தந்தை ஆபிரகாமை பார்த்து வானத்து விண்மீன்களை பார், அண்ணாந்து பார், வானத்தை பார், அதில் உள்ள விண்மீன்களை உன்னால் எண்ணக்கூடும் என்றால் உன்னுடைய குடும்பத்தையும் நான் இதை போன்றுதான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றேன். ஆம் ஆண்டவரே, ஆசீர்வதியும் அப்பா. இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆண்டவரே, இதோ உடல்நல குறைவாக இருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளை ஆண்டவரே, இதோ உம்முடைய திருச்சிலுவையை உற்று நோக்கி ஜபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆண்டவரே, நேர் உம்முடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பும் ஆண்டவரே. இதோ வயது முதிர்ந்த காலத்தில் எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை அவர்கள் அநாதை இல்லங்களிலே விட்டு செல்கின்றார்கள், வீதிகளிலே அலைந்து திரிகின்றார்கள், ரோட்டு ஓரங்களிலே படுத்து உறங்குகின்றார்கள், பசியும் பட்டினியுமாக அழுக்கு நிறைந்த உடையோடு அவர்கள் இருக்கின்றார்களே. அந்த ஒவ்வொரு தாயையும் பெற்றோரையும் நேர் தந்தையையும் நேர் நிறைவாக ஆசீர்வதியும் அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த பெற்றோர்களை நாங்கள் முழு மனதோடு ஏற்று அவர்களுக்கு பணிபுரியக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு நிறைவாக தந்து வழிநடத்தும்படியாக எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தந்தை, மகன், தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இதோ அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய சிரசிலிருந்து விழுகின்ற ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் நம்மை எல்லா பாவங்களிலிருந்தும் கழுவி தூய்மைப்படுத்துவதாக, மன அமைதியையும் மன நிம்மதியும் நமக்கு கொடுப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.